குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, நம்ம இப்போ பார்க்க போகிற பாடம் வந்து அன்னைக்கு பார்த்துருந்தோம்ல, புவியியலில் 3வது பாடம் வேளாண்மை. அதே பாடம் தான். அந்த பாடத்தில் 2ஆம் பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்னைக்கு என்னது பார்த்தோம்? வேளாண்மை செய்வதற்கு முக்கிய காரணி என்ன? ஃபர்ஸ்ட் வந்து என்ன? மண். அந்த மண் எப்படி இருக்கு, என்ன வகை, அது என்ன தன்மை, அதில் என்ன பொருள் விளையும், இதெல்லாம் பார்த்தோம். அப்படிதானே? மண் வந்து எத்தனை? 8 வகை. அப்படிதானே? அது லேசாக ரிமைண்ட் பண்ணி பாரு. 8 வகை என்னதெல்லாம்? சரளை மண், வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், காரமண் அதாவது உப்பு மண், பாலை மண், வேற சதுப்பு நில மண், வேற மலை மண். இந்த 8 மண்ணையும் நம்ம அதனுடைய அதில் என்னது இருக்கு, அது எப்படி வளம், அது எந்த நேரம் பயன்படும், எந்த பொருள் விளையும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து நீர்ப்பாசன முறை பார்த்தோம். எப்படி? அதாவது நல்ல மழை பெய்யும் போச்சுல, அதிக மழை பெய்தால் நீர் தேக்க முறை என்னது? அணைக்கட்டில் தேக்கி வைப்பாங்க. அந்த அணைக்கட்டில் இருந்து விவசாயத்துக்கு தேவையான நீரை வந்து தேவைக்கு, அதாவது இப்போ மழை காலங்களில் சேமித்து வைக்கப்பட்டு கோடை காலங்களில் பயன்படுத்துவாங்க. அதுக்கடுத்து என்னது? கிணற்று பாசனம். ஆற்று பாசனம் பார்த்தோம். அதுக்கடுத்து என்னது? கிணற்று பாசனம். அதாவது கிணற்று பாசனத்துலேயும் 2 வகையா இருக்கு. என்ன வகை? ஆழ்துளை கிணறு, வேற கிணறு. நான் சொன்னேன் கிணற்று பாசனம் உனக்கு தெரியும். நம்ம வீட்டில் ஆழ்துளை கிணறுனா என்னது? போர் போடுறது. இப்படி என்னது? விவசாய முறை பார்ப்பாங்க. இந்த முதல் 2 பகுதியும் பார்த்தாச்சு. நம்ம முக்கியமானது முதல் 2ஐயும் பார்த்தாச்சு. இப்போ 3வது எதுக்கு பாருன்னா, இந்த வேளாண்மைக்கு 3வது என்ன, அந்த வேளாண்மை எப்படி பண்ணுவாங்க, மண்ணு நீர் முக்கியமானதுன்னு தெரியும். அப்படிதானே? அடுத்தது நமக்கு என்னது? வேளாண்மை வகை. அதாவது எப்படிலாம் வேளாண்மை பண்ணுவாங்க, அதை தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். என்றால் அதுதான் நான் இந்த ஷார்ட்டாக இருக்கிறேன். வேளாண்மை வகை போட்டு 6 வகையை பிரிச்சு. என்ன வகை? 6 வகை. என்னன்னா, தன்னிறைவு வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை, தீவிர வேளாண்மை, வறண்ட நில வேளாண்மை, கலப்பு வேளாண்மை, படிக்கட்டு வேளாண்மை. ஏன்னா இந்த 6 வேளாண்மை இப்போ நமக்கு நம்ம இடத்துல அப்போ நம்ம பார்ப்போம், என்னடா வேளாண்மை ஒன்றும் புரியலையே அப்படின்னு இருப்போம். அப்படிதானே? தன்னிறைவு வேளாண்மை ரொம்ப சிம்பிளான வேளாண்மை. எப்படி? அதாவது இப்போ நம்ம இதெல்லாம் சிட்டியில் நடக்கக்கூடிய வேளாண்மை. எப்படி சார்? அதாவது என்னதான் வசதிகள் இருந்தாலும் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு 4 வாழை மரம், நம்ம பக்கத்து வீட்டில் இடம் கட்டிட்டு பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் இருக்கு பார்த்தியா, அதில் 4 வாழை மரம், ஒரு சின்ன எலுமிச்சை மரம், இல்லை ஒரு சின்ன மாமரம் வச்சுருப்போம். அப்படி தானே? அதை தாண்டி வைக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து மொத்தம் 5 சென்டோ இல்லை 6 சென்டோ இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன மரம் வைக்கணும்னு வச்சு நம்ம மனதுக்கு என்ன, நம் மனம் நிறைவுக்காக வேண்டி வைக்கிறதா என்ன வேளாண்மை? தன்னிறைவு வேளாண்மை. என்ன இது வந்து குடும்ப உறுப்பினர்கள். என்னது? இப்போ நம்ம வீட்டில் இருந்து தண்ணி பாய்ப்போம், தேவைகளை வந்து என்ன பண்ணுவோம், தேவைக்கு பறிச்சிடும். ஒரு எலுமிச்சை பழம் இருந்தால் நம்ம காய்கறிக்கு என்ன எலுமிச்சை பழம், மாமரம் இருந்தால் ஒரு மாங்காய் பறிச்சுக்கிறது. அதாவது ஒரு சிறிய இடத்தில் மட்டும் என்னது அதாவது மரம் இருக்கணும் நிழலுக்காக வேண்டி. அதாவது வெப்பத்தை தணிக்க நமது வீடுகளிலோ அல்லது பள்ளிகளிலோ குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் நடைபெறக்கூடிய வேளாண்மை என்னதுன்னா தன்னிறைவு வேளாண்மை. சரியா? இதுதான் என்னது நாம் புரிஞ்சிருக்கோம். அப்படியே நம்ம சிட்டியில நம்ம வீட்டு பக்கத்துல கொஞ்சோண்டு இடத்துல நடக்கக்கூடியது. சரியா? இது தன்னிறைவு வேளாண்மை. இப்ப இடப்பெயர்வு வேளாண்மை இது ஒரு வித்தியாசமான வேளாண்மை. இது வந்து எல்லா இடங்களிலும் கிடையாது. அதிகமாக நாடோடிகள்பாங்க. இப்போ இந்த காலத்துல இந்த வேளாண்மை அழிந்து விட்டது. இப்போ ஒரு நேரத்துலலாம் இந்த கூத்து போட வருவாங்க, கிராமங்கள்ல கூத்து போட வருவாங்க. ஏன்னா அந்த கூத்து அவங்கெல்லாம் என்ன, ஆடு மேய்க்கிறவங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, பட்டி அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஆடு மேய்ப்பாங்க. இல்லை கூத்து ஒரு குறிப்பிட்ட காலங்களில் போடுவாங்க. முதல்ல வேற இந்த குருவிலாம் அடிப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு கூடாரம் போட்டு இருப்பாங்க. பார்த்துங்க, அந்த காலகட்டத்தில் அந்த இடத்திற்கு தகுந்தாப்ப இந்த தரிசு நிலங்கள்லையோ இல்லை அவங்க சுற்றி அந்த இடத்துல பேசி வச்சிருப்பாங்களா, அந்த இடங்களில் 3 மாத காலமோ அல்லது குறுகிய கால பயிர், என்னது 3 காலத்திற்கு தேவையான பயிரை என்ன பண்ணிடுவாங்க, பயிரை வந்து என்ன விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை அறுவடை செய்துட்டு இடம் மாறி போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் இது மெஜாரிட்டி ஆற்று பகுதியில் தான் இந்த விவசாய முறை நடைபெறும். இன்றைக்கு அதெல்லாம் அழிந்து போயிட்டு இன்னைக்கு வட மாநிலங்கள்ல தான் நடக்குது. ஒரிசா முதல்ல தமிழ்நாட்டில் இருந்து இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது. அதாவது அவங்க வருவாங்க, ஒரு சின்ன பயிரையோ அதே இந்த 3 மாத காலங்கள் என்ன பண்ணுவாங்க, விதைத்து விட்டு அறுத்து விட்டு என்ன பண்ணுவாங்க, காலத்திற்கு தகுந்தாப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இடம் மாறிக்கொண்டே செல்லுவாங்க. இந்த இடமாறி கொண்டு இருக்கிறதுனா இந்த வேளாண்மை பெயர் என்ன பேருனா இடப்பெயர்வு வேளாண்மை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடம் வந்து என்னது, ஒரு இடம் பிக்ஸா கிடையாது. ஏன்னா அதான் அந்த
நீங்க பாருங்க, அதாவது அவங்க வந்து இந்த குறவர்கள் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. குறவன் குரத்திகள் அவங்க வந்து பாசி ஊசி விற்பாங்கல்ல, இன்னைக்கு மெஜாரிட்டி அதான் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதங்க அவங்களுக்கு வந்து என்னது கிடையாது, ஒரு தனியான இடம் கிடையாது. அவங்க விருப்பத்திற்கு தகுந்தாப்ப விருப்பப்பட்ட இடத்தில் அங்க போய் பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விவசாயம் செஞ்சு இடம் மாறிக்கொண்டே இருப்பாங்க. இந்த குறவர்களுக்கு ஒரு இடம், நிரந்தர இடம் இன்றும் கிடையாது போட்டுங்க. சரியா? இதுதான் இடப்பெயர்வு வேளாண்மை. இந்த தீவிர வேளாண்மை என்பது நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய வேளாண்மை. தீவிரமா, அதாவது இப்போ ஒரு நம்ம கிணத்துல வந்து நம்ம தோட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளாண்மை பயிர் பண்ணுவாங்க. இது தண்ணீரக வேளாண்மை என்பது என்னதுன்னா, நமக்கு கொஞ்சோண்டி இடத்துல பண்றது. இது வந்து என்னது, இது கிடையாது. இந்த தீவிர வேளாண்மை நம்ம கிணறு, நம்ம தோட்டம், நம்ம வயக்காடு அதுல பண்ணக்கூடிய வேளாண்மை. ஏன் இது பேர் தீவிர வேளாண்மைனா, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க அனைவரும், இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு, அதுக்கு நம்ம மெனக்கட்டு தண்ணி ஊற்ற மாட்டோம். நம்ம குளிக்கிற தண்ணி, நம்ம யூஸ் பண்ற தண்ணியிலே அது என்ன பண்ணிடும், வளர்ந்துடும். அதுக்கு களை எடுக்க மாட்டோம், அப்படித்தானே, உரம் செலுத்த மாட்டோம். வளரும், நம்ம பார்த்துக்கிட்டோம், அதுல இருந்து தேவையெல்லாம் தின்னுடுவோம். ஆனா இந்த நெல்லோ கோதுமையோ வேற எந்த ஒரு பயிரோ நம்ம பயிரிட போச்சுல, காலையிலே என்ன பண்ணிடுவாங்க, நம்ம அப்பா மம்மட்டியை போட்டுட்டு எங்க போயிருவாங்க, விவசாயத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா இந்த வேளாண்மை வந்து பார்த்தாதான் அதை என்ன பண்ண முடியும், பயிர் அறுவடை செய்ய முடியும். இது குறிப்பாக குறுகிய கால பயிராக தான் இருக்கும். எடுத்துக்காட்டு நெல்லு, எப்படி பயிர் வகை, கோதுமை, இப்படிதான் ஒரு கடலை, எண்ணெய் இதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீண்ட கால பயிருக்கு வாய்ப்பு இல்லை. நீண்ட கால பயிர்னா எப்படி, இல்ல மாமரம் வளர்ப்போம் அப்படின்னு விவசாய முறை என்ன பண்ண மாட்டாங்க. 90% தீவிர வேளாண்மை எப்படி இருக்கும், குறுகிய கால பயிர் 3 மாதங்களோ அல்லது 5 மாதங்களோ என்ன பண்ணிடுவாங்க, விவசாயம் செய்து அதை அறுவடை செய்து அதனுடைய லாபத்தை என்ன பண்ணுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அதுதான் தீவிர வேளாண்மை எனப்படும். சரி, இந்த 3 வேளாண்மை முடிச்சு அதுக்கு அடுத்து என்னன்னா வறண்ட நில வேளாண்மை. சார், வறண்ட நில வேளாண்மைனா என்ன? வறண்ட பகுதி, டெசர்ட் ஏரியா, இதுல எப்படி சார் வேளாண்மை பண்ண முடியும்? கண்டிப்பா பண்ண முடியும். இப்போ நான் சொல்றேன் ஒரு சின்னது, நான் அதுக்கும் தார்பாலைவனத்திற்கு போகல. என்ன வறண்ட நில வேளாண்மை, வறண்ட பகுதி. இப்போ நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா சாத்தான்குளம், நாங்குநேரி பகுதிகளெல்லாம் எப்படின்னா வறண்ட பகுதிம்பாங்க. ஏன்னா மழை பெய்யக்கூடிய ஒரே ஒரு, அதாவது இப்போ தஞ்சாவூர் அங்கெல்லாம் முப்போகம் விளையும்பாங்க. என்னது முப்போகம் விளையும், 3 நேரம் என்ன பண்ணுவாங்க, அறுவடை செய்வாங்க நெல். ஆனா நம்ம நாங்குநேரி பகுதியில் ஒரே ஒரு நேரம் தான் என்ன பண்ணுவோம், அறுவடை செய்வாங்க. ஏன் தெரியுமா, அங்க வந்து என்னது கிடையாது, மழைக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து கொஞ்சம் டெசர்ட், அதாவது கொஞ்சம் வறண்ட பகுதி. அதே மாதிரியா மற்ற நேரங்கள், இப்போ எடுத்துக்காட்டு நம்ம வள்ளியூருக்கு தெற்க, பழங்குடிக்கு தெற்க போயிட்டாலே இந்த எந்த நேரம் கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். குறிப்பா கேரளா போயிட்டோம்னா, நாகர்கோவில் கேரளா சைடு போயிட்டோம்னா மரங்களுக்கு இதே இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அதே நம்ம நாங்குநேரி ஏரியா வந்தா போதும், எல்லாமே என்ன இருக்கும், காஞ்சி வறண்ட காலா இருக்கும். அந்த வறண்ட நில வேளாண்மை என்பது ஒரு போகம் மட்டுமே என்ன பண்ண முடியும், பயிரிடக்கூடிய வேளாண்மை தான் இது வறண்ட நில வேளாண்மை. சரி, இப்போ இந்த கலப்பு வேளாண்மை என்ன, கலப்பு வேளாண்மை என்ன? சரி, இந்த கலப்பு வேளாண்மை என்பது ஒன்றை எல்லா பயிரையும் கலந்தெல்லாம் கிடையாது. ஏன்னா கலப்பு வேளாண்மை என்பது இப்போ நம்ம எடுத்துக்காட்டு நம்ம வாழை பயிரிடும், வாழை மரம் பயிரிடுவாங்க. அது வாழை மட்டும் கிடையாது, நிறைய என்ன பண்ணுவாங்க பக்கத்தில் இந்த அது என்னது சோளம் பயிரிடுவாங்க. எதுக்கு, அது வந்து இந்த 2 பயிர், அதாவது ஒரே விவசாய முறையில் 2 பயிர். அது கடலை பயிரிடும் போதுல உளுந்து பயிரிடுவாங்க, இல்லை மிளகா பயிரிடுவாங்க. மிளகுன்னு மட்டும் பயிரிடாம ஒன்றுக்கு மேற்பட்ட பயிர்களை பயிரிட செய்வது என்னது, கலப்பு வேளாண்மை. ஒரே நேரத்தில் 2 வேளாண்மை பண்ணுவாங்க. இதுதான் என்னது, கலப்பு வேளாண்மை. அதுக்கடுத்து என்னதான் படிக்கட்டு வேளாண்மை. இந்த படிக்கட்டு வேளாண்மை அதிகமாக நீங்க பார்த்துருக்கிறது எங்கன்னா மலையோரங்கள்ல பார்ப்பீங்க. எங்க பார்ப்பீங்க, மலையோரங்கள்ல. இப்போ நமக்குன்னா மாஞ்சோளம் பார்த்துருக்கலாம், கேரளா சைட்ல போகிறதுல இங்க அதிகமா டீ, காபி, தேயிலை போன்ற இதெல்லாம் படிக்கட்டு வேளாண்மையில தான் நடைபெறும். ஏன் படிக்கட்டு வேளாண்மை போட்டிருக்காங்கன்னா, இப்போ அங்கெல்லாம் அதிகமான மழை பெய்யும், அப்படிதானே. மழை பெய்யும் போதுல அந்த படிக்கட்டு வேளாண்மை, படிக்கட்டு முறை இல்லாம சமமான நிலப்பகுதியில இருந்துச்சுன்னா, சதுப்பு நிலப்பகுதியில இருந்துச்சுன்னா, மழை பெய்து அதிகமாக தண்ணீர் தேங்குறதுனால அது தண்ணீர் அதிகமாக ஒரு பயிருக்கு ஆயிட்டுனா அந்த பயிர் என்ன ஆயிரும், அழுகி போயிடும். அந்த அழுகி போகக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாங்க, அப்படி என்ன பண்ணிட்டு படிக்கட்டு முறையில, அது படிக்கட்டு முறையில வேளாண்மை செஞ்சு வச்சிருப்பாங்க. இதுதான் இது படிக்கட்டு முறை வேளாண்மை. ஏன்னா வேளாண்மை வந்து 6 வகைப்படும் நான் சொல்லியாச்சு. அந்த 6 வகையும் சொல்லிட்டேன். என்னென்ன வகையிலான, தண்ணீர் வேளாண்மை, இடப்பெயர்வு வேளாண்மை, கலப்பு வேளாண்மை,
வறண்ட நில வேளாண்மை, அதுக்கடுத்து தீவிர வேளாண்மை, படிக்கட்டு வேளாண்மை. இந்த 6 வேளாண்மை தான் இது வேளாண்மை வகைகள். சரி, இந்த வேளாண்மை வகையை பார்த்தாச்சு, இந்த வேளாண்மை எப்படி செய்வோம்னு பார்த்தாச்சு. சரியா? இந்த வேளாண்மைக்குள்ள கிடக்கக்கூடிய பயிர் வகைகளை நம்ம இப்ப பார்க்க போகிறோம். வேளாண்மை என்பது நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்க முதலாளி என்னது, வேளாண்மைனா வேற ஒன்றும் இல்லை, விவசாயம் தான் என்னது வேளாண்மை. விவசாயத்தான் நம்ம வேளாண்மை சொல்லுவோம். இந்த வேளாண்மை அதாவது இந்த விவசாயத்துல என்னது கிடைக்கும்? பயிர் வகை கிடைக்கும். அதாவது பயிர் வகைன்னு சொல்லியிருக்கேன். இதுல முக்கியமான பயிர் வகை 4 நான் பிரிச்சிருக்கேன். என்ன, இந்த நம்ம உணவு பயிர்களா, வாணிப பயிர்களா, அடுத்து என்னது தோட்ட பயிர்களா, தோட்டக்கலை பயிர்களா, என்ன இந்த 4 பிரிச்சிருக்கேன். ஏன்னா இது முக்கிய பயிர்கள். அதாவது விவசாயத்துல இந்த 6 முறை விவசாயம் இருக்கலாம். இந்த 6 முறை விவசாயத்திலும் கிடைக்கக்கூடிய பயிர் வகைகளை நான் எப்படி பிரிச்சிருக்கேன்? 4 விதமா பிரிச்சிருக்கேன். ஏன்னா இந்த 4 விதமான பயிர்களை பிரிச்சிருக்கேன்னா, முதல்ல உணவு பயிர் பிரிச்சிருக்கேன். ஏன்னா உணவு பயிர். 2வது பிரிச்சிருக்கேன் வாணிப பயிர் பிரிச்சிருக்கேன். 2வது பிரிச்சிருக்கேன் வாணிப பயிர் பிரிச்சிருக்கேன். 3வது தோட்ட பயிர் பிரிச்சிருக்கேன். 4வது தோட்டக்கலை பயிர் பிரிச்சிருக்கேன். என்ன, இது தோட்ட பயிர், இது தோட்டக்கலை பயிர். என்ன, இவ்வளவுதான் 4 விதமா பிரிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம புத்தகத்துல இப்படி போடல, நான் உங்களுக்கு நடத்துறதுக்கு எளிதான முறைக்காக இப்படி நான் பண்ணியிருக்கேன். ஒரு இதை போட்டு வச்சிருக்கேன். சரி, இந்த 4 வகைகளை யார் பயிர் வகை இப்படி 4ஆ பிரிச்சிருக்கேனா? எல்லாமே விவசாயம் ஒன்று தான் நீங்க நினைச்சிருக்கீங்க, அப்படிதானே? நான் அது விவசாயத்தை 6ஆ பிரிச்சிட்டேன், அப்படிதானே? 6ஆ பிரிச்சிருக்கேன். அந்த 6 பயிர்களும் சேர்ந்து விவசாயத்துல ஒரு பயிர் கிடைக்கும். அதான் என்னது, நெல்லோ கோதுமை ஏதோ ஒரு பயிர் கிடைக்கும், எண்ணெய் வித்துகளோ கிடைக்கும். அந்த பயிர் வகையே நான் எத்தனை 4ஆ பிரிச்சிருக்கேன்னா, இதுல முதல்ல உணவு பயிரை சொல்லுவேன். என்ன, உணவு பயிர் நெல், கோதுமை, மக்காச்சோளம், தினப்பயிர், பருப்பு வகை. இந்த 5 உணவு பயிர் மற்றும் பிற இருக்கு, என்ன இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எழுதி இந்த 5 நான் சொல்லியிருக்கேன். இந்த நெல், கோதுமை, மக்காச்சோளம், தினப்பயிர், பருப்பு வகை இதெல்லாம் ஏன் உணவு பயிர்னு தான் சொல்றேன்னா சிம்பிள். ஏன்னா எதுக்கு நான் உணவு பயிர் சொல்றேன், சிம்பிளா நான் சொல்லி முடிக்கேன். நெல் நம்ம சாப்பிடும், அப்படிதானே? கண்டிப்பா சாப்பாடுக்கு தேவையானது உணவு, அப்படிதானே? அதே மாதிரி நம்ம தென் மாநிலங்கள் அதிகமாக என்னன்னா சாப்பாடு போடுவோம், சாப்பாடு சாப்பிடுவோம். இதே வட மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம்னா கோதுமை அவங்க அதிகமா சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. சப்பாத்தி கண்டிப்பா கோதுமை தேவை. ஏன்னா அதனால கோதுமை, மக்காச்சோளம் சாப்பிடக்கூடியது தான். அதாவது இன்றைக்கு நீங்க நமக்கு மக்காச்சோளத்தோட அருமை தெரியல. ஒரு உங்க அப்பா தாத்தா கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க, அன்னைக்கு இந்த சோள பயிரே எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். அந்த சோளத்தோட பயிர் தான் என்ன அன்னைக்கு உணவு பொருளா என்ன பண்ணுவாங்க தருவாங்க. அன்னைக்கு அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. அதே மாதிரி திணை பயிர், திணை பயிர், கம்பு, நதுல்லா, அதான் திணை பயிர்கள். அந்த பயிர்களும் அன்னைக்கு இதுதான் சாப்பாடு. இன்னைக்கு தான் நமக்கு என்னது கிடைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு, வேற சிக்கன், மட்டன் அதிகமா என்னது எல்லாமே என்னது மேற்கிந்திய கலாச்சாரத்துக்கு உணவு முறைகளை என்ன பண்ணிட்டோம், நம்ம அடிமைப்பட்டு விட்டோம். சரி, இதுக்கு அடுத்தது எடுத்துட்டோம்னா பருப்பு வகை. பருப்பு வகை உனக்கு தெரியும் என்னென்ன பருப்புலாம் இருக்கு. தோரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, இதுவும் என்னது நம்முடைய உணவு பயிர், உணவு வகை. இதெல்லாம் என்னது உணவு பயிர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது என்னது நம் உணவு உண்பதற்கு என்னது அத்தியாவசியமான பயிர்கள். அதனாலதான் இது அவ்வளவு என்ன பண்ணிட்டேன், உணவு பயிர்கள் என்று பிரிச்சிருக்கேன். ஏன்னா இது கண்டிப்பா சாப்பிடணும், மனிதனுடைய அத்தியாவசியமான தேவை. என்ன, அதனால இது நேரடியாக சாப்பிடுறது, அப்படிதானே? நேரடியாக என்ன பண்ணுது சாப்பிடுது. நம்ம காலையை எப்படி பார்த்தாலும் நமக்கு நெல் கண்டிப்பா நமக்கு அவசியம். நெல் இல்லாம நம்ம முடியாது. இட்லிக்குனாலும் நெல் தேவைதான், சாப்பாடுனாலும் நெல் தேவைதான். வட மாநிலங்கள்ல கோதுமை. நம்ம இங்கேயுமே இப்ப ராத்திரி நிறைய வீட்டுல என்ன ஆயிட்டு சப்பாத்திக்கு உணவு வந்துச்சு, அப்படிதானே? அதே மாதிரி இதெல்லாம் நேரடியாக உணவு பயிர்கள் உணவு முறைக்கு தான் வந்துச்சு. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னா வாணிப பயிர். இந்த வாணிப பயிர் என்பது எப்படின்னா வியாபார நோக்கோடு என்னது வியாபார நோக்கோடு விளைவிக்கப்படும் பயிர் வாணிப பயிர். இன்னைக்கு கிட்டத்தட்ட நெல்லுமே எப்படி ஆயிடுச்சுன்னா வியாபார பயிராயிடுச்சு, அப்படிதானே? ஒரு காலத்துல, அதாவது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னர், நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு நல்ல விவரம் தெரியும். ஏன்னா அப்பா என்ன பண்ணுவாங்க, நெல்லை அறுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய இடத்துல என்ன பண்ணுவாங்க அடிச்சு நெல் எடுத்து வீட்டுல கொண்டு கட்டி வைப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. வண்டி வருது, வண்டி அறுக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, வியாபாரி வராரு, நெல்லை வாங்கி என்ன பண்ணிடுறாரு, கொண்டு போயிருந்தாரு. வீட்டுல நீ நெல்லே காணும், அப்படிதானே? நீ நிறைய ரைஸ் மில் அடைபட்டு கிடைக்குது. ஒரு காலத்துல ரைஸ் மில்ல தான் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொண்டு புதுநெல் சோறு அப்படின்னு உண்டு. இன்றைக்கு அதெல்லாம் அழிந்து விட்டது. சரி, நான் இந்த வாணிப பயிர் அப்படின்னா அதே வியாபார நோக்கோடு நம்ம விற்கணும்,
எடி இது வந்து நம்ம வீட்டுல வைக்கணும்னு நினைச்சு பயிரிடப்பட்ட பயிர். இது வந்து விற்கணும்னு நினைச்சு என்ன பண்ணுது பயிரிட்ட பயிர். அதுல என்னதான் இருக்கா? கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துகள். ஏன்னா இந்த பயிர்கள்லாம் எப்படின்னா எந்த நோக்கோடு வியாபாரம்னா இது விற்கணுங்க நோக்கோட தான் என்ன பண்ணாங்க வியாபாரம் செய்வாங்க. நம்ம வைக்கணும், சேர்த்து வைக்கணும், நாளைக்கு சாப்பிட வைக்கணுங்கிறதான் உணவு பயிர். இது வாணிப பயிர் என்பது வியாபார பயிர், வியாபாரம் செய்யும். ஏன்னா இதுல எவ்வளவு லாபம் கிடைக்குது, இந்த லாப நோக்கோடு பயிரிடுவாங்க. அதுல கரும்பு, சார் கரும்பு தான் நம்ம சாப்பிடலாம்னா, நம்ம சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு 2 கரும்பு சாப்பிடலாம். எத்தனை நாளைக்கு சாப்பிடுவீங்க? அப்போ அது என்னது மொத்தம் என்னது? இந்த கரும்பு டன் 2500 ரூபா, கரும்பு 4000 ரூபா டன் ஏற்றி விட்டு சர்க்கரை ஆலைக்கு போயிடும். அங்கே போய் என்னது சர்க்கரையாக என்ன பண்ணணும் வடிவமைச்சு வரும். அதுக்குத்தான் கரும்பு பயிரிடப்படுகிறது. அப்போ இது வந்து என்னது விற்பனை என்ற நோக்கத்தோடு தான் கரும்பு என்னது நம்ம வீட்டில் வைக்கணுங்க நோக்கம் கிடையாது, விற்கணுங்க நோக்கோடு தான் இந்த கரும்பு வந்து பயிரிட செய்யப்படுகிறது. அடுத்த புகையிலை. புகையிலைனா என்ன? புகையிலைனா என்ன அதிகமாக தெரிஞ்சிடும். அதாவது புகையிலைனா என்னது? அதாவது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பயிர், அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட பயிர். அது என்ன பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில் தெரியாமல் என்ன பண்ணுதாங்க. இந்த புகையிலை வந்து என்னது புகையிலை வீட்டில் வைக்க மாட்டாங்க. அதை என்ன பண்ணுறாங்க புகையிலை இந்த பீடி, இலத்தூள் எல்லாமே புகையிலையில தான் சேரும். அது என்ன பண்ணுறாங்க வீட்டில் யாராவது சேர்த்து வைப்பாங்க கிடையாது. அதை என்னது வித்து அறுவடை செய்து விற்பனைக்கு தான் கொண்டு போவாங்க. யார் விற்பனை செய்வாங்க? அது விற்பனை செய்யக்கூடிய பொருள். அதுக்கடுத்து பருத்தி. பருத்தி நம்ம வீட்டிலலாம் பண்றதை பார்த்துருக்கீங்க. யார் வீட்டில் சேர்த்து வச்சிருக்காங்களா? கிடையாது. அது என்ன பண்ணுவாங்க விற்பனை செய்யக்கூடிய பயிர் தான். சணலும் அப்படித்தான். எண்ணெய் வித்துக்கள், சார் எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் இருக்கு. எண்ணெய் வித்துக்கள் நீ பாரு, எண்ணெய் வித்துக்கள் நிறைய கடலை நம்ம வீட்டில் போட்டு ஒரு சாதாரண ஒரு கடலையும் சொல்லுது, எல்லையும் சொல்லுது. எல்லாம் என்ன பண்ணுவாங்க வந்தோடனே நம்ம கரும்பு மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, அதை என்ன பண்ணிடுவாங்க சேல்ஸ்க்கு பண்ணிடுவாங்க. இது எல்லாம் இது வாணிப பயிர். சரியா? இந்த தோட்ட பயிர், தோட்ட பயிர்னா என்ன தெரியுமா? தேயிலை, காபி, ரப்பர். இது அதிகமா மலையோரங்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும் பயிரிடப்படும் பயிர். மலையோரங்கள்ல தான் பயிரிடப்படும் பயிர். இது இது இந்த ரெண்டுமே நிலங்கள்ல பயிரிடப்படும், இதுவுமே நிலத்துல பயிரிடப்படும். ஆனா இது அதிகமா என்னது இருக்கும் மலையோரங்கள்ல பயிரிடப்படி. இது ஒரு 60% மேல இதுனா படிக்கட்டு முறையில தான் வேளாண்மை செய்வாங்க. ஏன்னா 60% மேல இது வந்து படிக்கட்டு முறையில வேளாண்மை செய்வாங்க. நான் சொல்லி கொடுத்தேன் படிக்கட்டு வேளாண்மை. ஏன்னா இது அதிகமான மலையில தான் இருக்கும். மலை இப்படி மேல இருந்து இறங்கி வர்றதுனால அது வந்து என்னது படிக்கட்டு முறை வேளாண்மையா இருக்கும். போதுங்க இந்த தேயிலை, காபி, ரப்பர் வந்து உணவு பயிராகவும் இருக்கும், வாணிப பயிராகவும். சரி இப்படி சார் மனிதனுடைய அன்றாட தேவை காஃபி ஆயிடுச்சு. என்ன அதுக்குன்னு வீட்டில் ரொம்ப சேர்த்து வைக்க மாட்டாங்க. தன் தேவைக்கு இது அதிகமாக இப்பொழுது கொள்முதல் எப்படின்னா மொத்தமாக ஒரு பிரைவேட் லிமிடெட் எடுத்துருந்தாங்க. ஒரு பெரிய ஒரு எஸ்டேட்டை வாங்கி என்ன பண்ணிடுறாங்க வியாபாரத்துக்கு வைத்து அதை என்ன பண்ணுறாங்க பறிக்காங்க. என்ன தோட்ட பயிர் ஃபுல்லாக ஒரு பெரிய எஸ்டேட் வாங்கிடுவாங்க. ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் விட்டு 200 ஏக்கர் விவசாயம் பண்ணுவாங்க. என்னது வேளாண்மை பண்ணது என்னது இந்த தேயிலை காப்பி பண்ணி அதை அறுவடை செய்து விட்டு அறுவடை செஞ்சு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவைகளை என்ன பண்ணுவாங்க பூர்த்தி செய்வார்கள். தேவையை என்ன பண்ணுவாங்க பூர்த்தி செய்வாங்க. இதுதான் என்னது தேயிலை, காப்பி, ரப்பர். அதை அறுவடை செய்து அதுக்கடுத்து அதை தேயிலை காப்பியா கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து என்னன்னா தோட்டக்கலை பயிர். தோட்டக்கலை பயிர்னா என்ன? பழங்கள், மலர்கள், காய்கறிகள். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தோட்டக்கலை பயிரை கூட பார்த்துருப்பீங்க. எங்க வீட்டு தோட்டத்தில் என்ன போட்டிருக்கு? மல்லிகை போட்டிருக்கு. எங்க வீட்டு தோட்டத்தில் என்ன இருக்கு? பழம் போட்டிருக்கு. மாந்தோப்பு, எடி கொய்யா தோப்பு, காய்கறி. இதெல்லாம் என்னன்னா தோட்டக்கலை பயிர். என்ன தோட்டக்கலை பயிர்? தோட்டக்கலை பயிர் வந்து உணவு பயிரும் வாணிப பயிரும் தோட்டக்கலை பயிர். தோட்டக்கலை பயிர் எப்படி சொல்லுதோம்னா இப்போ அந்த ஒரு மோட்டார் கிணறு இருக்கு, வீட்டில் மோட்டார் கிணறு இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மரங்கள் இருக்கும். தென்னை மரம், என்னது ஒரு மாமரம். அதன் மூலம் நம்ம தேவைக்கு வீட்டு தேவைக்கு எடுத்துக்கிட்டு வாணிபத்துக்கு என்ன பண்ணுவாங்க கொடுக்கக்கூடிய பயிர். அதான் இது தோட்டக்கலை பயிர்கள். இந்த தோட்டக்கலை பயிர்கள் வந்து மெயின்டைன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இதுக்கெல்லாம் அதிகமாக செலவழிக்கணும். அந்த செலவழிக்கும் முறையை தான் அடுத்த உங்களுக்கு சொல்லிதான். என்ன அடுத்த என்ன இருக்கு
இந்த பயிர் வகையில நம்ம இப்போ தேவை முதல்ல மண் தேவை, நீர் தேவை, அடுத்தது வேளாண்மை பண்றதுக்கு வேளாண்மை பண்ணின பிறகு என்னது இப்படிலாம் வேளாண்மை நடக்குது, இதோடைய பிரச்சனையை பார்க்கணும்ல, அது வந்து இதுக்கு அடுத்தது. இப்படி பயிர்கள் வந்து 4 பிரிச்சு இந்த 4 பயிர்களுக்கும் டெபினிஷன் கொடுத்தாச்சு. இதற்கு அடுத்தது என்னதுன்னா வேளாண்மையோட அடுத்தது ஒரு முக்கியமானது என்னன்னா இந்த கால்நடை. வேளாண்மை பண்றாங்க, முக்கியமா என்ன இருக்குன்னா கால்நடைகள். ஏன் கால்நடைகள் இருக்கு? இப்போ கிராமங்கள் எடுத்துக்கிட்டா வேளாண்மை பண்ற வீட்டில் கண்டிப்பா ஒரு மாடு இருக்கும். எதுக்கு? எதற்கு? கால்நடைகள் மூலம் தேவைகள் தீர்க்கப்படுகிறது. எதுக்கு சார் தேவைகள் தீர்க்கப்படுகிறது? இப்ப எடுத்துக்காட்டு நெல் இருக்கும், அந்த வைக்கோல், அந்த வைக்கோல் என்ன பண்ணுவாங்க, மாட்டுக்கு போடுவாங்க. அதன் மூலம் என்னது பால், என்னது பால், செம்மறியாடு, இப்படி ஆடு எல்லாம் வளர்ப்பாங்க. எதுக்குன்னா இந்த உணவு பயிர்களோட மீதிகள் வந்து என்ன பண்ணக்கூடாது, எங்க சும்மா அடுத்த ஆளுக்கு கொடுப்பது போல நம்ம இவ்வளோ ஒரு மாடு வளர்க்கலாம். இதன் மூலம் என்னது இன்னொரு வருமானத்தை என்ன பண்ண முடியும், பெருக்கிக் கொள்ள முடியும், தேவைகள் தீர்க்கப்படும். ரெண்டாவது என்னன்னா கால்நடை வளர்ப்பதற்கான காரணம் உரம். என்னது இயற்கை சார்ந்த உரம். என்னதான் செயற்கை சார்ந்த உரம் போட்டாலும் இயற்கை சார்ந்த உரத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, கால்நடைகள் தேவைப்படும். அதனால அந்த கால்நடைகள்லாம் என்னதுன்னா ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் என்னது கால்நடை. அதனுடைய உரங்கள் எல்லாம் என்னது மண் வளத்தை என்ன பெருக்கும். ஏன்னா அதனாலதான் கால்நடைகள் வளர்க்கப்படுகிறது. இதன் மூலம் எடுக்கக்கூடிய லாபங்கள் என்னலாம்னா பால், இறைச்சி, என்னது முட்டை, இதெல்லாம் என்னது தேவை கால்நடைகள் மூலமாக கிடைக்கப்படுகிறது. இந்த கால்நடை வளர்ப்புக்கு என்னதுன்னா நமக்கு செலவு அதிகம் தேவையில்லை. நம்ம விவசாய முறை பார்க்க போச்சுல கண்டிப்பா கால்நடைகளுக்கு செலவு தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு சிட்டில தான் நம்ம ஒரு மாடு வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். சிட்டில வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதுக்கு தேவையான என்ன வேணும், இட வசதி வேணும். ரெண்டாவது உணவுப் பொருள். கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, உணவுப் பொருள் வாங்கி போட முடியாது. இப்போ மேலப்பாளையத்தில் எடுத்துட்டா இவங்களுக்கு கொண்டு ஒரு புல் கட்டி எவ்வளவு 20 ரூபா சொல்லுவான். மாடுக்கு ஒரு வைக்கோல் கட்டே போடணும், அப்படிதானே? அதனால இது பட்டினத்தை பொறுத்தவரையில இந்த கால்நடை வளர்ப்பு என்பது அதுக்கு வந்து எனது இடவசதி, அதற்கிட்ட ஒரு பெரிய முதலீடு பண்ணி செலவு பண்ணி தான் என்ன பண்ணணும், வருமானத்தை பார்க்க முடியுமோ. ஆனால் கிராமத்தை பொறுத்தவரையில இதற்கு முதலீடும் அதிகம் தேவையில்லை, செலவினங்கள் என்பது மிக மிக குறைவு. ஏனென்றால் அதற்குள்ள உணவு பயிர்கள் அனைத்துமே வேளாண்மை முறையில கிடைக்கிறதுனால அதுக்கு வந்து அதிக இது கிடையாது. எனவே கால்நடைகள் வளர்ப்பும் இந்த வேளாண்மைகள் ஒரு மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது. சரி, அதுக்கடுத்து மீன் வளர்ப்புன்னு சொல்லுது. என்ன அதாவது மீன் வளர்ப்பு இந்த பார்த்து அடுத்தது நடத்துற விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனையை மட்டும் நான் சொல்லிக்கிட்டேன். இந்த விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என்னதான் பிரச்சனை? விவசாயிகள் தான் சார் ஒரு இவ்வளவு பண்றோம், இவ்வளவு ஊக்குங்குது நான் சொல்லிருக்கோம். எல்லா ஒரு தொழிலையும் நன்மைகள் இருந்தால் கண்டிப்பாக என்ன இருக்கும், தீமைகள் இருக்கும். அந்த தீமைகளை பற்றி தான் நான் இப்போ வந்து பார்க்க சொல்லி தரேன். சிறிய மற்றும் குறுநில உடைமை. அதாவது ஒரு வயல் இருக்கும், நீங்கள் நம்ம கிராமங்களில் குளம் இருக்கும், வயல் இருக்கும். அது வந்து இப்போ சின்ன விவசாயி 2 வயல் வச்சிருப்பான், அப்படிதானே? அவனுக்கு முன்னால ஒரு பெரிய விவசாயி இருப்பான் இல்லை. அந்த வரப்பு வருது தெரியுமா, வரப்புல வந்து தண்ணீர் வராதபடி அவன் வயல் மாட்டிக்கணும். அப்போ அவனுக்கு என்னது, தண்ணீருக்கு பிரச்சனை, அப்படிதானே? குளத்துல இருந்து நீர் வருது, அவனுடைய வரப்பை தாண்டி உள்ள வரவங்க நிறைய பேர் என்ன சம்மதிக்க மாட்டாங்க. இது ஒரு சிறிய மற்றும் குறுநில விவசாயத்துக்கு பிரச்சனையாக தான் இருக்கு. அதுக்கடுத்து எல்லாத்துக்கும் உள்ள பிரச்சனை தான் என்னது அதிக சிறிய வந்து முதலீடு பிரச்சனை. முதலீடு போட்டுத்தான் எடுக்க முடியும், அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நம்ம நெல்லுங்கன்னா நெல்லுக்கு தேவையானது விதைகள் தேவை. அடுத்தது என்னது, அந்த நிலத்தை என்ன பண்ணணும், பதப்படுத்தணும், ஏர் விடணும். அப்படி என்னது பல பிரச்சனைகள் இருக்கிறது, அப்படிதானே? இப்போ எடுத்துக்காட்டு நெல்லை வந்து நான் சொல்லுதேன், என்ன நெல்லுக்கு என்னன்னா, நெல் வந்து விதைத்துவல் முறை, நாற்று நடுதல் முறை, ஏர் விடுதல் முறை, இந்த 3 முறை இருக்கு. என்ன நம்ம நெல் பயிரிடுதோம்னா இந்த 3 முறை இருக்கு. இந்த 3 முறையில இதுக்குண்டே ஒரு பெரிய தொகையை செலவழிக்கணும். இன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் ஓடுறதுனாலே 1000 ரூபாய் கேட்குங்க. என்ன நெல் விதைத்துவல் முறையில் என்ன 3 முறையா இருக்கு. இப்படி இந்த செலவினங்கள் எல்லாம் வருது பார்த்துக்கோங்க. அதான் அதிக செலவின உள்ளீடுகள். அன்றைக்கு வந்து இவ்வளவு செலவுகள் கிடையாது பழைய விவசாய முறையில. இன்றைக்கு எல்லாமே இருக்கு, செலவினங்களே அதிகமாக உள்ளடக்கியது. ஒன்றை நான் சொல்லியிருக்கேன், செலவினங்கள் அதிக செலவினங்கள் வந்து என்னது இதெல்லாம் வருது. அதுக்கடுத்து வளமற்ற மண்.
இப்போ நான் சொல்லணும்னா நல்ல வளமான மண், செம்மண், சரளை மண். அதாவது நிறைய இடத்துல நான் ஒரு சவுடு மண்ணுமாங்க. அந்த மண்ணுலாம் எப்படின்னா வளம் கிடையாது. என்ன அதாவது அந்த ஈரத்தன்மை அந்த இது கிடையாதனால அந்த மண்ணில் வந்து அதிகமான ஒரு நல் விளைச்சலை வந்து காண முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. நீர் பாசன பற்றாக்குறை. நான் சொல்றேன், நல்ல குளத்துல முதல்ல நல்ல நீர் இருக்கும். அடுத்தது மழை சரியா பெய்யாதனால என்னது 2 கட்டான வந்து நிறைய இடத்துல விவசாயத்துல என்னது நெல் அறுவடை செய்யாமலே போயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னால நல்லா விவசாயம் பண்ணி என்ன பண்ணாங்க, மழை சரியில்லாதனால பொய்த்து போனதுனால விவசாயம் போயிட்டு அப்படி என்னது நீர்ப்பாசன பற்றாக்குறை இருக்கும். அடுத்த வேளாண் சந்தை. இந்த சந்தை என்னன்னா, இப்போ நான் சொல்லியிருக்கேன், வாணிப பயிர் மாதிரி அறுவடை செஞ்சிருவாங்க. செஞ்சுட்டு என்னது வேளாண் சந்தை ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ என்னது அவங்க அறுத்து அந்த வியாபாரி ஒரு ரேட்டை சொல்லிட்டு வண்டி வாடகை இப்படி என்னது பல குறைபாடுகள் இருப்பதனால என்னதாயிடுனா இந்த வேளாண் சந்தை அருகாமையில் இல்லாதனால விவசாயிகளுக்கு அதிக செலவின முறைகள் என்னது உண்டாகிறது. சரி, இப்போ இந்த 5 பிரச்சனையை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிதான். அதுக்கடுத்து இயந்திரமாக்க பற்றாக்குறை. இப்போ நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நெல் அறுவடை இயந்திரம் இல்லை, வண்டி வரல. இயந்திரமாக்குதல்ல வந்து முதல்ல வந்து ஆட்கள் அறுவடை செய்தாங்க. இன்னைக்கு அறுவடை செய்வதற்கு இல்லை, ஆட்கள் போதிய ஆட்கள் நம்ம இயந்திரமாக்குதலுக்குள்ள வந்துட்டோம். விவசாய முறை இன்னைக்கு 70% மேல என்னதாயிட்டு இயந்திரமாக்கல் ஆயிட்டு. இந்த இயந்திரமாக்கல்ல வந்து என்னதாயிட்டு, இயந்திரமாக்கல் முறையில சரியான பற்றாக்குறை நிறைய கிடையாது. எல்லா இடத்தும் ஒரு ஊரே அந்த ஊர்ல அண்ணா ஒண்ணுதான் இருக்குது, 2 மிஷின் தான் ஓடுது அப்படிம்பாங்க. அப்படித்தானே? அந்த பற்றாக்குறையினால விவசாயிகள் நெல் நிறைய நேரம் படுத்துறது, இல்லை நெல் விளைச்சல் வந்து உதிர ஆரம்பிச்சிருது. அப்படி ஒரு பற்றாக்குறை. மண் அரிப்பு நல்லா என்ன அதிக மழை பெய்வதனால என்னது மண் வந்து என்ன பண்ணுது, அரிக்கப்படுகிறது. சேமிப்பு கிடங்கு வசதியின்மை. அதான் சொல்லலாம், சேமிப்பு கிடங்கு என்னது, சேமிப்பு கிடங்கு பக்கத்துல இல்லாம வேளாண் சந்தைக்குள்ள வேளாண்மை சந்தையும் சேமிப்பு கிடங்கும் வேறு வேறு. வேளாண்மை சந்தையில் நாம் விற்பனை செய்யக்கூடிய இடம், சேமிப்பு கிடங்கு என்பது சேர்த்து வைக்கக்கூடிய இடம். நம்ம சாரட்டேக்கர் காலேஜ் பக்கத்தில் ஒரு சேமிப்பு கிடங்கு இருக்கு. ஏன்னா நமக்கு ஏன்னா அந்த கிடங்கு வந்து பக்கத்தில் இல்லாம என்னது ஒரு தள்ளி இருப்பதனால அந்த நெல் வந்து என்ன ஆகிட்டு முளைத்து போயிருது. அப்படி நிறைய இழப்புகள் இருக்கு. அந்த சேமிப்பு கிடங்குலாம் மழை பெஞ்சுன்னா நனைஞ்சு விடுது. அப்படி போன்ற பல வசதியும் இருக்கு. மூலதன பற்றாக்குறை மெயின் என்னது, நம்ம விவசாயிகளுக்குனால என்ன பற்றாக்குறை, மூலதன பற்றாக்குறை. யார் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஏன்னா போன வருடத்தில் உள்ள பயிர் வந்து வியாபாரம் 40,000க்கு 50,000 கிடைச்சுன்னா அந்த ஒரு வருடம் அவங்க சேர்த்து வைத்து அடுத்த வருஷத்துக்கு ஒரு 5,000க்கு என்ன வாங்கணும், விதை நெல் வாங்கணும். அந்த மூலதன பற்றாக்குறையினாலதான் என்னது விவசாய முறை பெரிதும் அழிந்து கொண்டு வருகிறது. இந்த விவசாயம் தான் என்னது நம்ம இந்தியாவின் முதுகெலும்புன்னு நான் முதல் நாள் சொல்லிக் கொடுத்தேன். ஆனா இவ்வளவு ஒரு பற்றாக்குறையை நம்ம அரசு வந்து எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறது. நிறைய வந்து இழப்புகள் ஏற்பட்டால் நம்ம அரசு வந்து என்னது நிதி உதவி கொடுக்குது. அது போதுமா? ஏன் விவசாயிகள் இன்றைக்கு நிறைய பேர் உயிரிழக்காங்க? சரியான வருமானம் இன்மை இவ்வளவு பிரச்சனைகளை வந்து விவசாயிகள் எதிர்கொண்டு இருக்காங்க. சிறு மற்றும் குறுநில உடைமை, அதிக செலவு உள்ளீடுகள், வளமற்ற மண், நீர்ப்பாசன பற்றாக்குறை, வேளாண் சந்தை, இயந்திரமாற்ற பற்றாக்குறை, மண் அரிப்பு, சேமிப்பு கிடங்கு வசதியின்மை, மூலதன பற்றாக்குறை. இவ்வளவு ஒரு பிரச்சனையும் ஒரு விவசாயி எதிர்கொண்டு இருக்கிறாங்க. அதனால இந்த விவசாயத்தில் நஷ்டம் ஏற்பட்டால் அரசே அதை வந்து எடுத்துக்கொள்ளணும். இந்த பிரச்சனைகளுக்கு வந்து என்னது ஒரு அரசு வந்து என்னன்னா ஒரு தீர்வை வந்து கொடுக்கணும் தான் இது விவசாயிகளுடைய ஒரு பிரச்சனையா இருக்கிறது. சரி, இதை முடிஞ்சாச்சு. நம்ம கால்நடை நம்ம பார்த்தோம். அப்படிதானே? இப்போ மீன் வளர்ப்பு. இது வந்து என்ன மீன் வளர்ப்பு, இது ஒரு வித்தியாசமானது. என்னன்னா இந்த மீன் வளர்ப்பு 2 முறையில் நடைபெறுகிறது. ஒன்று நம்ம சாப்பாடுக்கு எல்லாம் நம்ம நினைஞ்சிருக்கோம். ஒன்று இந்த விவசாய முறையில் சாப்பிடணும். அப்படிதானே? அதாவது வெஜிடேரியன் சாப்பாடு. 2வது என்னன்னா நான் வெஜிடேரியன் சாப்பாடு. அதான் நான் சொல்றேன், கால்நடைகளை வந்து இறைச்சி அப்படி சாப்பிடணும். அதே மாதிரி மீன் வளர்ப்பு, நம்ம மீன் சாப்பாடு சாப்பிடணும். அப்படிதானே? அந்த மீன் வந்து 2 விதமாக இருக்கு. கடல் மீன் பிடிப்பு, உள்நாட்டு மீன் பிடிப்பு. இந்த கடல் மீன் பிடிப்பு வந்து எப்படின்னா நம்ம கடல்ல போய் என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிப்பாங்க. ஏன்னா அதுதான் என்னது கடல் மீன். அதாவது உள்நாட்டு மீன் பிடிப்பு. இது வந்து வளர்ப்பு முறையில் பண்ணுவாங்க. ஒரு பெரிய மீன் சந்தையை வச்சு என்ன பண்ணுவாங்க, தண்ணியை தேக்கி வளர்ப்பு மீன்பாங்க. அந்த வளர்ப்பு மீன் என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பு மீன். இப்படி 2 முறையில் என்ன பண்ணுவாங்க, மீன் வளர்ப்பு முறை நடக்கும் போதுங்க. ஏன்னா இந்த மீன் வளர்ப்பு முறை இது பெரும்பாலும் ஒரு குளத்தை கான்ட்ராக்ட் வாங்கி முடிவாங்க. உள்நாட்டு மீன் பிடிப்பு கான்ட்ராக்ட் வாங்கி எடுத்திருப்பாங்க. எடுத்து என்ன மீனை வளர்த்து விற்பனை செய்வாங்க. இதுதான் இந்த வேளாண்மை பாடம். இந்த வேளாண்மை பாடத்துல முக்கியமானது என்னது, மண்ணு, நீர், வேளாண்மை வகை, உணவு பயிர்,
எனது கால்நடை, மீன் வளர்ப்பு, இந்த 5 தான் வேளாண்மைக்கு முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்த 5 வேளாண்மை நடத்தியிருக்கேன். ஏன்னா இந்த பாடம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க அப்படிதானே. வேளாண்மையில் உள்ள கஷ்டங்கள் என்ன, அதோடைய பிரச்சனைகள் என்ன, ஏன்னா வேளாண்மை வகைகள், நம்ம வீட்டில் என்ன வேளாண்மை செய்கிறாங்க, உங்கள் வீட்டில் கேளு, அப்பா நம்ம வீட்டில் என்ன வேளாண்மை செய்கிறோன்னு கேட்கணும். ஏன்னா இதுதான் இந்த வேளாண்மை பாடம் பார்த்துங்க. சரி, இந்த பாடத்தை உங்களோட தான் குறித்து போடுங்க, குறிச்சிக்கோங்க, வாசித்துக்கோங்க. நான் நாளைக்கு என்ன பண்ணிடுவேன், இந்த குறித்து போடாத ஒரு சில உன்னோட பாடங்கள் இருக்கலாம், அதை அடுத்த பாட வேலையில் வந்து என்ன பண்ணிடுவேன், நடத்திடுவேன். ஏன்னா சரி, அடுத்த பாடத்தில் எல்லாம் குறித்து போட்டுருவேன். எல்லா மாணவர்களும் புத்தகத்தை வாசித்து உன்னோட குறிங்க. இன்னும் ஒரு 2-3 பாடங்கள் இந்த கேள்விகளெல்லாம் என்ன பண்ணுவோம், குறித்து போட ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம்.